வியூவர்ஸ், இந்த வீடியோ யாருக்கான பதிவுனா, யாரெல்லாம் ஒரு செகண்ட் ஹேண்டு காரு வாங்குறதா இருக்கீங்களோ அவங்களுக்கும், பிறகு நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, உங்கள் வண்டியில் காரில் ஏசி ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனாலும் ஏசி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான வீடியோ இது. சரியா? இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா ஏசி ஒர்க் ஆகலை. இந்த வண்டி ஹோண்டா சிட்டி செகண்ட் காராக வாங்கியிருக்காரு. வாங்கும் போதே ஏசி ஒர்க் ஆகலை. அந்த காரை நேராக நம்மக்கிட்ட கொண்டு வந்தார். சரியா? உங்களுக்கு ஏற்கனவே நிறைய நேரம் நான் சொல்லியிருப்பேன், நிறைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துறவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க இப்போ கேட்டுக்குங்க. செகண்ட் கார் வாங்கும் போது ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒருபோதும் காரை வாங்காதீங்க. நிறைய நேரம் டீலர் சொல்லுவாங்க, இல்லை விற்கிறவங்க சொல்லுவாங்க, சார் ஒரு 1000 ரூபாய் 1500 இருக்கும், கேஸ் ஃபில் பண்ணால் அப்படியே சிலு காற்று வரும் சார்பாங்க. தயவு செஞ்சு அதை நம்பிலாம் வாங்கி வீணாக போயிடாதீங்க. சரியா? இப்போ அவங்க சொல்கிறதுனால மட்டுமே நீங்கள் கார் வாங்குறதில்ல, உங்களுக்கான ஆசையும் அதில் இருக்குது. எங்கடா அந்த ஏசி ரெடி பண்ணி அவங்க கொடுத்தாங்கன்னா அங்கே அந்த காரோட ரேட் ஜாஸ்தியாக சொல்ல போகிறாங்க, நம்ம சீப்பாக வாங்கிட்டு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் 1500 கேஸை போட்டு நம்ம அதில் நிறைய பணம் சம்பாதிச்சலாம், பணத்தை பார்த்துலான்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கான தொழிலை நீங்கள் செய்யலை. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, தொழில் உங்களோட வேறு. அதனால் இதில் போயிட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. கார் வாங்கும் போது சரியாக ஏசி நல்லா சரியாக இருந்துச்சா மட்டும் வாங்குங்க. சரியா? இப்போ நான் இந்த காருக்கே சொல்கிறேன் என்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இவர்கிட்ட கொடுத்தவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இவரும் அதை நம்பி தான் வாங்கி வந்திருக்காரு. நம்மக்கிட்ட கொண்டு வந்துட்டு, சார் ஏசி ஒர்க் ஆகலை, அது கேஸ் ஏதோ ஃபால்ட் இருக்கும் போல இருக்க, என்னென்னு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம அந்த வண்டியை டயக்னோஸ் பண்ணிட்டோம். சரியா? டயக்னோஸ் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிறேன் என்ன ப்ராப்ளங்கிறது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஜெனரிக்காக சொல்கிறேன். ஒரு ஏசி வரல, ஏசி ப்ராப்ளம், ஏசி சில்னஸ் வரல, ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கேட்டகரியில் ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று சிஸ்டமே ஆன் ஆகலையா, இல்லை சிஸ்டம் ஆன் ஆகியும் உங்களுக்கு சில்னஸ் வரலையா, இப்படின்னு 2 கேட்டகரி பிரிக்கணும். சிஸ்டம் ஆனே ஆகலைன்னா அதுக்கு ரூட் காசஸ்லாம் வேறும். சிஸ்டம் ஆன் ஆகி உங்களுக்கு ஏசி வரலைன்னா அதுக்கான ரூட் காசஸ்லாம் வேறும். சரிங்களா? இப்போது சிஸ்டம் ஆன் ஆகிருக்கு, இல்லை சிஸ்டம் ஆன் ஆகலை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, உங்கள் வண்டியில் ஏசி கம்ப்ரஸர்னு ஒன்று இருக்குது. சரியா? அந்த ஏசி கம்ப்ரஸர், அதாவது நீங்கள் டேஷ்போர்டில் உங்களுக்கு ஏசி சுவிட்சுன்னு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணுவீங்க. அதை ஆன் பண்ணால் என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் ஏசி கம்ப்ரஸர் கிளச்சுன்னு ஒன்று இருக்குது. சரியா? அந்த ஏசி கம்ப்ரஸர் கிளச் இல்லை ஏசி கம்ப்ரஸர்னு வச்சுங்க, அது ஆன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏசி கம்ப்ரஸர் ஆனே ஆக மாட்டேதுன்னா சிஸ்டமே ஆன் ஆகலைன்னு அர்த்தம். கிளியரா? இப்போ நம்ம இந்த 2 கேட்டகரி எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சின்னதாக உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் சொல்கிறேன். இப்போ சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு, அதாவது ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, ஆனால் ஏசி சில்னஸ் வரல அப்படின்னா அதுக்கான ப்ராபபிள் காசஸ், லிஸ்ட் ஆஃப் ப்ராபபிள் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி கம்ப்ரஸர் இட் செல்ஃப் ஃபால்ட் இருக்கலாம். சரியா? பம்பிங் பண்ணாமல் போகலாம். ரெஃப்ரிஜிங் கேஸை பம்பிங் பண்ணணும், போதுமான அளவு ப்ரெஷர் டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது ஃபால்ட் இருக்கலாம். ஒருவேளை அது நல்லா பம்பிங் பண்ணியும் வேறு என்ன காம்பவுண்ட் அதில் ஃபால்ட் இருக்கலாம்னா, கண்டென்சர்னு ஒன்று இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் இதான் கண்டென்சர். இதில் உங்களுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், கண்டென்சர் நத்திங் பட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சிங் சரியாக நடக்கலை. சரியா? எய்தர் இதில் இந்த கண்டென்சர் பிளாக்கேஜஸ் இருக்குது, சரியாக பார்த்தோன்னா கூலிங் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலை அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு சிஸ்டம் ஆனில் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஏசி சில்னஸ் வராது. சரி, இது ரெண்டும் சரியாக இருக்குது, கம்ப்ரஸர் நல்லா இருக்குது, கண்டென்சர் நல்லா இருக்குது அப்படின்னா அப்போ வேறு ஒன்று என்ன ஃபால்ட் இருக்கலாம்னா, இந்த காருக்குள்ளார டேஷ்போர்டுக்குள்ளார கூலிங் காயில்னு ஒன்று இருக்குது, அதுவும் நத்திங் பட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். சரியா? அந்த கூலிங் காயில் ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஏசி சில்னஸ் வராது. சரி, கம்ப்ரஸர் நல்லா இருக்குது, கண்டென்சர் நல்லா இருக்குது, கூலிங் காயில் நல்லா இருக்குது, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏசி சில்னஸ் வரல அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் என்ன இருக்கலாம்னா, இந்த இடத்துல அந்த கண்டென்சர் கிட்ட கூலிங் காயில் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் வால்வ்னு ஒன்று இருக்குது, அது ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஏசி சில்னஸ் வராது. சரி, அடுத்தது கம்ப்ரஸர் நல்லா இருக்குது, கண்டென்சர் நல்லா இருக்குது, கூலிங் காயில் நல்லா இருக்குது, எக்ஸ்பேன்ஷன் வால்வ் நல்லா இருக்குது, அப்படி இருந்தும் ப்ராப்ளம் வருமா சார்னா, அப்படி இருந்தும் உங்களுக்கு சிஸ்டம் ஆனாயே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹோசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோசஸில் லீக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரிஜரேஷன் கேஸே இருக்காது. சரியா? அப்போ ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் இந்த வண்டியில் இந்த சிஸ்டத்தில் இல்லைனா கூட என்னாகாது, உங்களுக்கு ஏசி சிஸ்டம் ஆன் ஆனாலும் உங்களுக்கு சில்னஸ் வராது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறவங்கள சில பேர் சொல்லுவாங்க, சார் ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் இல்லைன்னா உங்களுக்கு கம்ப்ரஸரே ஆன் ஆகாத சார் அப்படின்பாங்க. ஓகே, அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்த்தோன்னா ஏசி கேஸ் இல்லைன்னா இந்த பிரச்சனை. பட் மாடரேட்டாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் ஏசி சிஸ்டம் ஆன் ஆகிடும்.
ஆனாலுமே உங்களுக்கு சில்னஸ் வராது. சரியா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏசி சிஸ்டம் ஆனாலுமே கூட உங்களுக்கு சில்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று இருக்குது, ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி சில நேரம் ப்ரெஷர் இருக்கும், கேஸுமே இருக்கும், ஆனால் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் உங்களுக்கு சில்னஸ் வராது. அப்போ என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் காசஸ் இருக்குது. கம்ப்ரஸர், கண்டென்சர், சரிங்களா, கூலிங் காயிலு, எக்ஸ்பென்ஷன் வால்வு, ரெஃப்ரிஜரேட்டிங் கேஸ் ப்ராப்பர்ட்டி, ரெஃப்ரிஜரேட்டிங் கேஸோட ப்ரெஷர். சரிங்களா? இப்போ இந்த 6 ப்ராப்ளம் காசில் எது ஒன்றா இருக்கலாம், சிஸ்டம் ஆனாயே. ஆனால் இந்த காரில் உங்களுக்கு சிஸ்டமே ஆனே ஆகலை. சரி, அப்போ சிஸ்டமே ஆனே ஆகலை அப்படின்னா அப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் காசஸில் போகக்கூடாது. அப்போ சிஸ்டம் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கான லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ரஸர் இட் செல்ஃப் ஃபால்ட் இருந்தால் கூட உங்களுக்கு சிஸ்டமே ஆன் ஆகாது, கம்ப்ரஸரே ஆன் ஆகாது. சரி, கம்ப்ரஸர் நல்லா இருக்குது. அப்போ வேறு என்ன ப்ராப்ளத்தினால ஆன் ஆகாமல் போகலாம் அப்படின்னா, இந்த வண்டியில் நீங்கள் ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா டேஷ்போர்டில், அந்த கண்ட்ரோல் மாடல் ஆர் கண்ட்ரோல் யூனிட், அந்த ஏசி கண்ட்ரோல் யூனிட் அது ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஆன் ஆகாது. அஸ்யூம் பண்ணிங்க கம்ப்ரஸர் நல்லா இருக்குது, அந்த ஏசி கண்ட்ரோல் யூனிட் நல்லா இருக்குது, அப்படி இருந்தும் ஏன் வந்து ஏசி சிஸ்டம் ஆன் ஆகலை அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் என்ன இருக்கலாம்னா, இந்த வண்டியில் இசிஎம்னு ஒன்று இருக்குது, என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, அது ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஏசி ஆன் ஆகாது. சரி, அஸ்யூம் பண்ணிக்க 3மே நல்லா இருக்குது. எது உங்களுக்கு கம்ப்ரஸரு, ஏசி கண்ட்ரோல் யூனிட்டு, இசிஎம் நல்லா இருக்குது. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் ஆகாமல் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த வண்டியில் ரிலே ஒன்று இருக்குது, ஏசி கம்ப்ரஸர் ரிலே, அது ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஏசி சிஸ்டம் ஆன் ஆகாது. சரி, அஸ்யூம் பண்ணிங்க அதுவும் சரியாக இருக்குது. அப்படி இருந்தும் சிஸ்டம் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இந்த வண்டியில் ஃபியூஸ்னு ஒன்று இருக்குது, ஏசியோட அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் ஃபியூஸ் போயிருந்தாலும் உங்களுக்கு ஏசி சிஸ்டம் ஆன் ஆகாது. சரி, அஸ்யூம் பண்ணிங்க அதுவும் சரியாக இருக்குது அப்படின்னா, 6வது காரணம் ஒயரிங்ஸ் இருக்குது. எது கடையில் ஒயரிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல் யூனிட்டு, இசிஎம் கண்ட்ரோல் மாடலு, ஃபியூஸ் பாக்ஸு, ரிலே, ஏசி கம்ப்ரஸ் யூனிட்டு, சரியா, இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணக்கூடிய ஒயரிங் சர்க்யூட் இருக்குது. இதில் ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஏசி சிஸ்டம் ஆன் ஆகாது. இன்னொன்று இருக்குது, அது எக்ஸப்ஷனல். சரியா, லின் கம்யூனிகேஷனு, கேன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு ஏசி சிஸ்டம் ஆன் ஆகாது. இன்னொரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது, என்னென்னா உங்களோட என்ஜின் ஐட்லிங் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே கீழே இறங்கிச்சுனா கூட உங்களுக்கு ஏசி சிஸ்டம் ஆன் ஆகாது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் காசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் என்னென்ன ப்ராப்ளம் காசஸ்ன்னு சொல்லிட்டு. அதை சிஸ்டம் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஏசி கம்ப்ரஸ் யூனிட்டு, தென் ஏசி கண்ட்ரோல் யூனிட் ஆர் ஏசி கண்ட்ரோல் மாடலு, பிறகு இசிஎம், ரிலே, தென் ஒயரிங் சர்க்யூட்டு, ஃபியூஸு. சரிங்களா? அது போக நான் என்ன சொன்னேன், ஐட்லிங் ஆர்பிஎம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட ஆகாது 7, தென் லின் ஆர் கேன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட வராதுன்னு. ஸோ இது மாதிரி 8 விதமான ப்ராப்ளம் காசஸ் இருக்குது. ஸோ இதில் எது இருந்தாலும் உங்களுக்கு ஏசி சிஸ்டம் ஆன் ஆகாது. இந்த வண்டியை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டால், ஏசி சிஸ்டம் இசிஎம் ஆன் பண்ணுது, ஆனால் ஏசி கம்ப்ரஸ் ஆன் ஆக மாட்டேங்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இசிஎம் ஆன் பண்ணி ஒரு ரிலே ஆன் பண்ணுது, ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங்கும் பண்ணுது, ஆனால் ரிலேவோட அதாவது ரிலேவுக்கு ப்ரைமரி செகண்டரி 2 யூனிட் இருக்குது. ப்ரைமரி சர்க்யூட்டை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ரிலேவுக்கு வந்து 2 சர்க்யூட் இருக்குது, ப்ரைமரி செகண்டரி. ப்ரைமரியை ஆப்ரேட் பண்ணுறது இசிஎம், அந்த சர்க்யூட் எல்லாம் சரியாக இருக்குது. செகண்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே ஆப்ரேட் பண்ணுது, ஆனால் செகண்டரி லைனில் வரக்கூடிய ஒரு சர்க்யூட்டு, ஒரு ஒயரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வழியாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் லைன் வரணும், பாசிட்டிவ் லைன் வரல. ஏன்டா பாசிட்டிவ் லைன் வரலன்னு பார்த்தா, அதுக்கு அந்த 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 ஒயரிங் சர்க்யூட்டை நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த வண்டியில் இருக்க ஒயரிங் பஞ்சு எரிஞ்சு போயிருக்கு. இங்கே காட்டுற வாங்க, இங்கே பாருங்கள். இதுதான் ஏசி கம்ப்ரஸருடைய ரிலே, இதுதான் பிரைமரி சர்க்யூட் சொல்கிறது. சரிங்களா? இது ஆப்ரேட் ஆகுது. செகண்டரி சர்க்யூட்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் லைன் வரணும், இந்த இடத்துல பாசிட்டிவ் லைன் வரல. அந்த பாசிட்டிவ் லைனை தான் நம்ம வந்து பார்த்தா ட்ரேஸ் பண்ணுங்க பாருங்கள், மெல்ட்டே ஆகிருக்கு பாருங்கள், பிச்சு பிடுங்கன்னா எல்லாம் கட் ஆகுது. இதை பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த பாருங்கள், பர்ன் ஆகி போயிருக்கு, ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், எங்கேயுமே நல்லா தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இந்த காப்பர் ஸ்டாண்ட்ஸே வந்து வெளில வந்துருக்கு பாரு எல்லா இடத்துலையும். இப்போது என்ஜின் பேயில் மட்டும் ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடலைங்க, உங்களுக்கு கேபின்குள்ளாரவே எரிஞ்சு போயிருக்கு. இது வந்து ஃபியூஸ் பாக்ஸுக்கு போகுது, வாங்க காட்டுறேன்.
போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது, இங்கேயுமே எரிஞ்சு போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஃபியூஸ் பாக்ஸில் இருக்கிற ஒயரிங் ஹார்னஸுமே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சார் இந்த மாதிரி இருந்தால் எப்படி சார் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு. இது ஆக்சுவலி நம்ம பிரிக்கும் போது தான் இந்த அளவுக்கு பிச்சுட்டு வெளில வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வண்டி கொண்டு வரும்போது ஸ்டார்ட் பண்ணி தான் கொண்டு வந்தார், சரியா? நீங்கள் அது எல்லாமே ஃபியூஸாக இருந்துச்சு, அந்த அப்படியே அந்த பிளாஸ்டிக் அந்த ஸ்லீவ்ஸ்லாம் ரப்பர் அப்படி நம்ம பிரித்த உடனே எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்னா, ஒரு வண்டியில் ஏசி ப்ராப்ளம்னா தயவு செஞ்சு வந்து வாங்காதீங்க, சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஒயரிங் ஹார்னஸை ஜஸ்ட் ஜாயின் பண்ண முடியாது. இந்த ஒயரிங் ஹார்னஸை மொத்தத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஒரு ஒயரிங் ஹார்னஸை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒயரிங் ஹார்னஸ் எந்த மாதிரி இருக்கும்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஒயரிங் ஹார்னஸ் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இது ஒரு சிம்பிளஸ்ட் ஒயரிங் ஹார்னஸ், ஆனால் இதில் வர்றது இன்னும் பெருசாக இருக்கும், சரியா? இந்த மாதிரி ஒரு ஒயரிங் ஹார்னஸை வாங்கிட்டு வந்து தான் இதில் நம்ம என்ன பண்ணோம், இதில் லே பண்ணணும், பழசெல்லாம் பிரிக்கணும். நீங்கள் என்ஜின் சரௌண்டிங் பார்ட்ஸு, டேஷ்போர்டு இதெல்லாம் பிரிக்கணும். பிரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதல்ல இந்த ஒயரிங் ஹார்னஸ் காஸ்ட்லி. ரெண்டாவது, ஒயரிங் ஹார்னஸ் காஸ்ட்லியாக இருந்தால் கூட புது ஒயரிங் ஹார்னஸ் இந்த மாதிரி ஹோண்டாவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. 25 நாள் 30 நாள் டைம் கேட்குறாங்க, கேட்டாலும் தெரியுமா எப்போ வரும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்கிறாங்க. சரி, இப்போ செகண்ட்ஸ் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸ் வாங்கும்போது முதல்ல ஒயரிங் ஹார்னஸ் அதில் என்னென்ன டேமேஜஸ் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ வாங்கிட்டு வரதுலையுமே அந்த ஒயரிங் ஹார்னஸ் பிரச்சனை இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒயரிங் ஹார்னஸ் டேமேஜ்லாம் வாங்கினா கூட இதே சேம் எக்ஸாக்ட் பார்ட் நம்பர் கிடைக்குமான டவுட்டு. ஏன்னா ஒரு ஹோண்டான்னு எடுத்திங்கன்னா அதில் டைப் 1, டைப் 2, டைப் 3 3 இருக்குது, அந்த மாதிரி டைப் இருக்கும். அது போக டைப் 1லேயே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், நான் ஏபிஎஸ், ஏர் பேக்கு, நான் ஏர் பேக்கு, இந்த மாதிரி அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணி ஓகே பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒர்க்கு, சரியா? ஸோ அதனால் ஒருபோதும் ஏசி ப்ராப்ளம்னா செகண்ட் காரை வாங்காதீங்க, சரியா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.